Hi guys, welcome back to Sangi Mangi Bros. மழை வந்து இப்போ தான் கடந்திருக்கு, புயலும் கடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்பி நைட்டு 3 மணிக்கு மதுரை மீன் மார்க்கெட் வந்திருக்கோம். மீன் மார்க்கெட் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. ஸோ இங்கே என்ன மாதிரி மீன்லாம் விற்கிறாங்க, எவ்வளோ ரேட்டுக்கெலாம் விற்கிறாங்க, எந்தெந்த மீன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. சில மீன்லாம் இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா மீன் பேரை கேட்டாலே சும்மா அவ்வளோ ஃபன்னாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு உள்ள ஃபன்னு இருக்க போகுதுன்றது எங்களுக்கு வேற முண்டக்கண்ணி சாலைன்னு ஒன்று இருக்கான். அதை பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன். முண்டக்கண்ணி சாலையா? ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேங்க, யூடியூப்ல கூட நிறைய பார்த்திருக்கேன். அது இங்க கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, இவருக்கு வந்து சுறா வேணும்னு சொல்றாப்ல. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பாத்துக்கோங்க, சுறா வந்து இவர் வந்து புட்டு போட்டு சாப்பிட்டு ஆசைப்படுறாப்படி. இவர் கிடைக்கிற மாதிரி சுறா உள்ள இருக்கான்றதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நட்சத்திர மீன் ஆக்டோபஸும் வேணும் எனக்கு. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சரி, ஓகே, ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்றாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ மீனை பட்டு வாங்கிட்டு நாங்கள் போகலான்னு இருக்கோம். என்னடா இப்பயே சாவடிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் உள்ள போயிட்டு இன்னும் வேற லெவலில் ஃபண்ட் இருக்கும். கலகலப்பெல்லாம் நிறைய மறக்காம சங்கி வங்கி பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கழிவு ஊத்தின பரவாயில்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பார்க்க வீடியோக்குள்ள போகலாம். சுறா மீன் எங்க தெரியல. 3 மணிக்கு அடிச்சதுக்கு கூட்டிட்டு வந்துட்டு என்னென்ன மணியும் பண்றாங்க. ஆனா இவர் விட்டுட கூடாதுனே. பாப்போம் என்ன கொடுங்க. சுறா இருக்கணும், இல்லைன்னா முண்டக்கண்ணி, ரெண்டுல ஒன்று கிடைச்சா. சுறா மாதிரியே இருக்கானே இது. இங்க கொஞ்சம் நீளமா இருக்கு. இது சுறாவா இருக்குமா? இது இல்ல, இது ஒரு மாதிரி சுறா மாதிரியே தெரியுது. சுறா மீன் இல்ல. இது சுறா இல்லையா? அதை பார்க்கறதுக்கு ஆனால் சுறா மாதிரியே இருக்குடா, இல்லையா? இது கேமராமேன் இருக்க மாதிரி இருக்கு, சுறா கிடையாது. சுறா மாதிரி வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. 3 மணிக்கு இப்படி கூட்டிட்டு வந்துட்டு முண்டக்கண்ணியும் காமிக்க மாட்டீங்க, சுறாவையும் காமிக்க மாட்டீங்க. எங்கடா இருக்கு முண்டக்கண்ணி? எப்படின்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? முண்டக்கண்ணி கண் அப்படியே பெருசா இருக்கும். பெருசா யூடியூப்ல தான் நான் பார்த்தேன், நேரில் எவ்வளோ பார்த்தேன். கிலோ இருக்கும்? சின்னதாக இருக்குமா பெருசா இருக்கும்? மீன் வந்து நீளமா இருந்துச்சு, கண்ணு மட்டும் சித்த நடியில இருந்துச்சு. அதனால கூட அந்த பேர் வச்சிருக்கோம். சால மீன் பார்த்ததே இல்லை, நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியாது. சால மீன் பார்த்திருக்கேன், அதுலயே முண்டக்கண்ணி சாலை. சாலை? ஆமா, நேரில் நான் பார்த்ததில்ல, யூடியூப்ல பார்த்துருக்கேன். அதான் இங்கே கிடைக்குமா அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் கிடைக்கிற மாதிரி தெரியல. கிடைக்காதுடா. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? உனக்கு சால மீனும் கிடைக்காது, முண்டக்கண்ணி மீனும் கிடைக்காது. கருப்பு ஆடுங்க, நம்ம கண்டுபிடிச்சே தீரணும். வாங்க, இவ்வளவு மீன் இருக்கே, முண்டக்கண்ணி கிடைக்காமையா போயிரும். வாங்க, குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா ஒன்னு இவை சுறா கிடைக்கணும், இல்ல முண்டக்கண்ணி கிடைக்கணும். ரெண்டும் கிடைக்காம போக, ரெண்டுமே இல்லாம குளத்து மீன் கிடைக்க போகுது. ஓ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அபசகனமாக பேசுறாங்க வந்ததுல இருந்து. உன்னை கண்டுபிடிச்சு உனக்கு காட்டுறவங்க. பெட்டி பெட்டியா இருக்கு, அம்மா மீனா தான் இருக்கு அதிகமா. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, ஆனா நம்ம மீனை காணாம. இப்பதான் மீன் இப்படித்தான் இவனை இருக்கும். இதுலயே அப்படியே கண்ணு பெருசா இருக்கும், பாக்குறதுக்கு ஊழி மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன மீன்ரா? பேரெல்லாம் தெரியாது, என்கிட்டலாம் கேட்காத. நான் என்ன மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டு விடு. இப்படி 3 மணிக்கு குளிரில் நடுங்க வச்சுக்கிட்டு, ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சுற்றி சரௌண்ட் இந்த லோக்கல் வியாபாரம் வைப்பாங்கள்ல, இந்த சட்டியில் வச்சு அந்த ட்ரை சைக்கிளில் சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் வந்து இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கே பைக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சிறு குறு வியாபாரிகள்லாம் நடமாட்ட தெரியுது இப்போலாம். பொதுமக்கள் காலையில் தான் வருவாங்க போல, விடிஞ்ச பிறகு. இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சட்டி. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மீன் மார்க்கெட் வாங்கினா பைய 10 ரூபாய். அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா பையெல்லாம் 10 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வரப்போ பையெல்லாம் எடுத்துட்டு வந்துருக்காங்க. நாங்களும் பைய கொண்டு வரல, இருந்தாலும் 10 ரூபாய்க்கு வாங்கணும், வேறு வழி இல்லை. ஏற்கனவே கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கு. இதில் மீன் ஐஸ் பெட்டியாக வச்சுருக்காங்களா, புகையாக வருது, பனிமூட்டமாக இருக்குது. அதுக்கு இடையில நம்ம நின்றுக்கிட்டு கேமராமேன் என்ன சுறா தேடுறீங்க? கேமராமேன் தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு, என்னன்னு பாருங்க. குளிர் தான். அப்போ சுறா குவாலிட்டி வாங்கி தந்துடுவா. சுறா வேணும் சுறா வேணும்ட்டு இப்படி குளிருதுன்னு வந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் தேடிக்கிட்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. பாப்பா, இங்கே பாருங்களேன் எவ்வளோ மீன் கொட்டி வச்சுருக்கீங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. முண்டக்கண்ணி எங்கே இருப்பாளா?
இந்த இவன் தான் நினைக்கிறேன், கண்ணு பெருசா இருக்கு. இதுவா? இதா இருக்கு பாரு. ஒருவேளை இதாக தான் இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? நீங்க மீன் வாங்க சொன்னா நீங்க இவங்க உங்களுக்கு என்னென்ன தானே கொடுமை தெரியும் பண்ணிக்கிட்டு என்ன இருக்காங்க. மீன். நடக்க பேர் விட்டு 3 தெரியல, மணிக்கு வியாபாரிகிட்ட போட்டு கேட்டால் தான் தெரியும். என்னென்ன கொடுமை பண்றாங்க பாருங்களேன். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. இந்த மாதிரி குரூப்பா வந்து இந்த மாதிரி மீன் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க மீனாய் வந்து நூடுல்ஸ் ஆயிடுச்சுங்க. உங்க அனுபவம் தான் கம்பெனி தெரியல. என்னடா தனியா பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கிட்டு வாடா. சொல்றேன். இப்படி தான் இருக்கும் என்னோட முண்டக்கண்ணி சாலை. ஆனா இதுவான்னு தெரியல கரெக்டா. இங்கே காட்டு, இந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். இதுவான்னு தெரியல. இந்த நண்டு கூட நல்லா இருக்குண்ணே. பறவையா? சரி சுறா இது பறவையா? வாவ், நண்டு. சுறாலே இருக்கு அப்படி தம்பி. ஆமா கண்டிப்பா வாங்கி. நைட் அடையும் சுறா படம் பார்த்துட்டு பார்ப்பேன் நினைக்கிறேன். ஆனால் சுறாவை கேட்குறாரு. ஆனால் அதெல்லாம் பார்க்க சுறா மாதிரி தான் இருக்கு, பெருசா இருக்கு. ஆனால் சுறா கிடையாது. மேக்ஸிமம் வந்து ஒரு லவ் படம் தான் பார்ப்போம். அப்படியே ஆசையா இருக்குப்பா. ஆசைதான் மனசுக்குள்ள இருக்கிறது வெளியே வந்துருச்சு. இப்போ என்னன்னு தெரியல, சுறா கேட்குறாப்புல என்னன்னு தெரியல. கொஞ்சம் டப்புக்கு அதான் மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க, நல்லா பார்க்கறதுக்கு அழகா. சரி வாங்க, இங்க வந்து மீனை பத்தி யாராவது நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட வந்து கேட்கலாம் வாங்க. ஆமா, மீன் வாங்க போனா அவங்க என்னென்ன கொடுமை பண்ணியிருக்காங்க பாருங்க. என்னடா மீனே அங்கே 4 தான் இருக்கு அந்த கடையில. மீன் 4 கிட்ட இருக்கா? நீ கேட்ட சுறா கிடைச்சிட்டாப்பா? சுறா எங்கேங்க ரசம் ரேஷனுமையாக இருக்குண்ணே. சுறா எங்கண்ணே வாங்கி தர மாட்டீங்க, பேச்சு மட்டும் பேசுறீங்க. சுறாவும் கிடைக்கல, முண்டக்கண்ணியும் கிடைக்கல. முண்டக்கண்ணி எங்க விழுந்துட்டுன்னு தெரியல. என்னென்ன கொடுமை பண்றாங்க. ஆனா இவங்க அலும்பல் தாங்க முடியல மக்களே. இந்த கூட்டத்தில் இவங்க பண்ற அலும்பலா இருக்கு பாருங்க. நான் எந்த அளவு தெரியும் எனக்கே தெரியல. முண்டக்கண்ணியா? முண்டக்கண்ணி கிடைக்காம நான் போக மாட்டேன் இங்க இருந்து. இந்த இருக்காங்க என்னது? நீங்க கேட்ட மீன். முண்டக்கண்ணியா? முண்டக்கண்ணி அந்த இருக்கு பாருங்க. எங்க இந்த இருக்கு பாருங்க. இதானே நீங்க கேட்ட மீன். ஏன்டா முண்டக்கண்ணி இப்படி இருக்காதேடா, நான் இது வேற மாதிரி எல்லாம் பார்த்தேன். நீங்க காமிச்ச அந்த பெரிய கண்ணுக்கு இதானே வந்துச்சு. அண்ணே இந்த மீன் பேர் என்னண்ணே? இந்த மீன் பேர் என்ன? ஃப்ரூட்ஸ் வந்து பாப்பாண்டா, முண்டக்கண்ணின்ற ஃப்ரூட்ஸ் தமிழ்ல பாப்பாங்க. நீட்டா இவ்வளவு பேர் வச்சிருக்காங்க, இவன் போய் அதை முண்டக்கண்ணின்றாங்க. என்னை ஏமாத்துறான். அவர் கண்ணு வந்து கொஞ்சம் மங்களா இருக்கல, அப்படிதான் இருக்கு. கட்டக்காட்டுக்கு 3 அவரு இல்லாத அவர் வேற ஒண்ணும் இல்லைங்க. 3 மணிக்கு அடிச்சு உசப்புனால அந்த கோவத்துல மாத்தி பேசுறாரு, வேற ஒண்ணும் கிடையாது. பேசாம இது வாங்கிக்கிறோமா? பேசாம அது வாங்குற இது வாங்குறல மொத்தத்துல பீடே வாங்க வேண்டாம். உங்களை தூக்கிட்டு வந்து 3 மணிக்கு பீட்டு வர கூட்டத்தை பாரு. இதுவும் வேணும், எனக்கு இந்த போய் வேணும்டா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. 3 மணிக்கு வந்திருக்கோம், அதனால ஏதாவது வாங்கிட்டு தான் போகணும். முண்டக்கண்ணி கிடைக்குதோ இல்லையோ அந்த பாப்பையாவது வாங்கிட்டு போயிடணும். உங்களுக்கு சுறா கிடைச்சிட்டா வாங்கிட்டாங்க. ஏன் கேக்குறீங்க? அதெல்லாம் வாங்கி வாங்க. ஏதாவது ஒரு வாங்கி தாங்க. ஆமா சரி, டீ வாங்கி தரவா? ஓகே. இந்த உள்ள உனக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் போறோம். டீ வாங்கி தரேன், வாங்கவும். எங்கடா கூட வந்தேன், அவனை ஆளையும் காண பேரு எங்கடா, எங்க போனேன்? என்னடா பண்றீங்க? உன் சுறாவை கண்டுபிடிச்சிட்டா? என்னண்ணே? அங்க இருக்கு பாரு, ஓடியா. என்னடா சொல்றேன்? நமக்கு செலவு வைக்க விட மாட்டாங்க நினைக்கிறேன். சுறா வாங்கிட்டுன்றேன், என்னன்னு தெரியல, பார்ப்போம். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் பால் சுறா. இது குழந்தை பெற்றவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த மீன் தான் கொடுக்கணும். சரி, ஸ்டார்டிங்கில் குழந்தை பிறந்ததுக்கு ஒரு 6 மாதம் இந்த மீன் கொடுக்கணும். சரி. சுறா புட்டு சொல்கிறாங்களே, ஆமாம். அஞ்சப்பரில் முக்கால்வாசி அஞ்சப்பர் அங்கே கிடைக்கும். சரி, இந்த மீன் தான் அங்கே வெட்டி புட்டாக போடுவாங்க. சில நேரங்கள் கழித்து என்னப்பா 3 மணிக்கு வந்து தூக்கமாக தான் வருது. மீனை வாங்குறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு என்னைய வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கு. அடா அந்த டீயை வாங்கிட்டு வாடா. கண்டிப்பாக ஒன்றும் சிவக்கலையே. பாரு சிவந்திருக்கா. ஆமாம், தோசை போ அண்ணா விட்டா வாய்க்குள்ள போய் எடுக்கலாம் போல. என்ன தூங்கிருச்சு? என்னங்க தூக்கமா? சீக்கிரம் தூங்கலாமா? 3 மணிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு என்னடா பண்ணுறீங்க? அக்கா போகுது, தாங்க முடியல. ஒரு டீயாவது வாங்கி கொடுங்கடா. ஆமாம், அவர் ஜனாதிபதி கோட்டையில் உட்காந்துருக்காரு. இப்போ இருக்கிறதே டீ கடை தான், அப்புறம் டீயை வாங்கி கொடுறானா? டீ சொல்லியிருக்கடா வரும். ஓகே, ஒரு பார்த்தீங்கன்னா டீயை வாங்கியாச்சு. அப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி விடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லிக்கலாம். அதிகாலை ஆயிடுச்சு.
ஸோ இந்த லாகில் பார்த்துருப்பீங்க எங்களுக்கே தெரியாத மீன் தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ நாங்களும் இன்றைக்கி மீனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்து தேவையான மீனை வாங்கிட்டோம். சுறா மீன் வாங்கலை, ஆனால் சுறா மீனை கடைசியாக பார்த்துட்டோம்ல. கடைசி வரைக்கும் முண்டக்கண்ணி ஐலன்றது கிடைக்கல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வெளியில் போய் நிறைய லாக் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் மறுபடியும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆதரவு மேலும் சங்கிமங்கி கொடுங்க. உங்க இருந்து அடுத்த லாகில் மீட் பண்ணுறது உங்கள் சங்கிமங்கி ப்ரோ.